Good morning. I'm your physics teacher, 8th standard physics. மேக்னட்டிசம் லெசன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம எர்த்து மேக்னெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். மேக்னெட்டோட யூசஸ் பற்றி பார்த்தோம். அதன் கண்டினியூட்டியாக இன்றைக்கி நம்ம புக் பேக்கில் இருக்கக்கூடிய எவாலுவேஷனில் இருக்கக்கூடிய 1 மார்க் 2 மார்க்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? கவனிங்க, உங்களோட புக் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ரோமன் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின், எ மேக்னெட் அட்ராக்ட்ஸ் டேஸ். ஆப்ஷன் பாருங்கள். வுட்டன் மெட்டீரியல், எனி மெட்டல், காப்பர், அயன் அண்ட் ஸ்டீல். ஆன்சர் இஸ் அயன் அண்ட் ஸ்டீல். ஓகேவா? செகண்ட் பாருங்கள். ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எ பெர்மனண்ட் மேக்னெட். பெர்மனண்ட் மேக்னெட்டுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். எலக்ட்ரோ மேக்னெட், நியூ மெட்டல், சாஃப்ட் அயன், நியோடிமியம். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் நியோடிமியம். ஓகேவா? தேர்ட் பாருங்கள். தென் சவுத் போல் ஆஃப் எ பார் மேக்னெட் அண்ட் எ நார்த் போல் ஆஃப் த யூ ஷேப்டு மேக்னெட் வில் டேஸ். ஓகேவா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மேக்னெட்டோடைய அன்லைக் போல்ஸாக இருந்தாக்க அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆப்ஷன் பாருங்கள். அட்ராக்ட் ஈச் அதர், ரிப்பிள் ஈச் அதர், நெய்தர் அட்ராக்ட் நார் ரிப்பிள் ஈச் அதர், நன் ஆஃப் த அபோவ். ஸோ ஆன்சர் இஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஃபோர்த் ஒன் பாருங்கள். The shape of the earth magnetic field resembles that of an imaginary dash. Option பாருங்கள். U-shaped magnet, straight conductor carrying current, solenoid coil, Bohr magnet. So answer is Bohr magnet. Fifth பாருங்கள். MRI stands for dash. Option magnetic resonance imaging, magnetic running image, magnetic radio imaging, magnetic radar imaging. So answer is magnetic resonating imaging. ஓகேவா? சிக்ஸ்த்து பாருங்கள். A compass is used for dash. ஆப்ஷன் பாருங்கள். plotting magnetic lines, direction of a magnetic field, navigation, all of them. இல்லையா? அதாவது மேக்னெட்டை நம்ம மேக்னெட்டிக் காம்பஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் அதை நம்ம டைரக்ஷன் பாயிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொன்னோம். மேக்னெட்டிக் லைனை ட்ரா பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொன்னோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு எப்படி இருக்குது அதையும் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. அதனால் டி ஆப்ஷன் பாருங்கள். ஆல் ஆஃப் தீஸ், மேல் சொன்ன எல்லாமே அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்த கொஷின் பாருங்கள். செகண்ட் ரோமன், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், the magnetic strength is dash at the poles. எப்பயுமே மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்து அதனோட போல் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் மேக்ஸிமம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். எ மேக்னெட் ஹேஸ் டேஷ் மேக்னெட்டிக் போல்ஸ். ஒரு மேக்னெட்டுக்கு எத்தனை போல் இருக்குன்றாங்க? 2 இல்லையா? தேர்ட் பாருங்கள். மேக்னெட்ஸ் ஆர் யூஸ்டு இன் டேஷ் ஃபார் ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி. இல்லையா? எது மூலயமா ஜெனரேட் பண்ணலாம்? டைனமோஸ் மூலயமா. ஸோ ஆன்சர் இஸ் டைனமோஸ். ஃபோர்த்து பாருங்கள். டேஸ் ஆர் யூஸ்டு டு லிஃப்ட் ஹெவி அயன் பீசஸ். ஸோ ஹெவியாக இருக்கக்கூடிய அயன் பீசஸ் வந்து லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா? அடுத்து ஃபிஃப்த்து பாருங்கள். எ ஃப்ரீலி சஸ்பெண்டட் பார் மேக்னெட் இஸ் ஆல்வேஸ் பாயிண்டிங் அலாங் த டேஷ் நார்த் சவுத் டைரக்ஷன். ஸோ ஆன்சர் இஸ் ஜியோகிராஃபிக் நார்த் சவுத் டைரக்ஷன். ஓகேவா? அடுத்து தேர்ட் ரோமன், மேட்ச் ஃபாலோயிங். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். மேக்னடைட். மேக்னடைட் அப்படின்றது என்னது? நேச்சுரல் மேக்னெட். செகண்ட் பாருங்கள். எ டினி பவைடு மேக்னெட், காம்பஸ் பாக்ஸ். காம்பஸ் பாக்ஸ். தேர்ட் ஒன் கோபால்ட். கோபால்ட்ன்றது என்னென்னா ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஃபோர்த்து பாருங்கள். க்ளோஸ்டு கர்வ்ஸ், magnetic lines. பிஸ்மத். டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்னா நம்மளுக்கு ஆப்ஷன் மாறி மாறி தான் இருக்கும்ன்றது அவசியம் இல்லை. அதனால தான் ஃபிஃப்த்து ஒனுக்கு அதுக்கு நேராகவே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேட்ச் த ஃபாலோயிங் எழுதும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஷினை படித்து ஆன்சரை கவனித்து எழுதுங்க. சரியா? பிஸ்மத், டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த்து, ஆன்சர் இன் ப்ரீஃப்லி. 2 மார்க்ஸு. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? செகண்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்? கிவ் எக்ஸாம்பிள். தேர்டு கொஷின் பாருங்கள். டிஸ்டிங்ஷ் பிட்வீன்
natural and artificial magnet. Fourth பாருங்க, earth act as a huge bar magnet, why, give reason. Fifth பாருங்க, how can you identify non-magnetic materials, give an example of a non-magnetic material. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு கொஷனுக்கும் ஆன்சர் உங்கள் புக்கில் மார்க் பண்ணி வச்சு படிக்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு? ஸோ ஆன்சர் இஸ் உங்கள் புக்கில் இருக்குது பாருங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஸ்பேஸ் அரவுண்ட் எ மேக்னெட் இன் விச் இட்ஸ் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் அப்சர்வ். இட் இஸ் மெஷர்டு பை த யூனிட் டெஸ்லா ஆர் காஸ். 1 Tesla equal to 10,000 Gauss. இதை மார்க் பண்ணிக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த space around a magnet in which its magnetic effect or influence is observed. It is measured by the unit Tesla or Gauss. 1 Tesla equal to 10,000 Gauss. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தோம்? ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா? மார்க் பண்ணிக்கோங்க. Magnets that are made by people in the laboratory or factory are called artificial magnets. இது ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க இல்லையா? பார் மேக்னெட், U-shaped magnet, horseshoe magnet, cylindrical magnets, disc magnets, ring magnets and electromagnet are some examples of artificial magnets. இதில் ஏதாச்சும் ஒரு 2-3 மட்டும் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதுனா போதுமானது. ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்னா என்ன, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து தேர்டு கொஷின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். இது 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுங்க. 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஓகேவா? நேச்சுரல் மேக்னெட், ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் சொல்லிட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நேச்சுரல் மேக்னெட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். தீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் நேச்சர் அண்ட் ஹாவ் இர்ரெகுலர் ஷேப் அண்ட் டைமென்ஷன். ஓகேவா? எப்பயுமே நேச்சுரல் மேக்னெட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இயற்கையாகவே கிடைக்கும். அதுக்கு என்ன கிடையாது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஷேப் வந்து இருக்காது, டைமென்ஷன் வந்து இருக்காது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுவே ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் பாருங்கள். தீஸ் ஆர் மேன்மேட் மேக்னெட்ஸ், தே கேன் பி மேட் இன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்டு டைமென்ஷன். ஓகேவா? இது வந்து மனுஷங்களால் உருவாக்கப்படுறது, டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்கும், டைமென்ஷனும் இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், த ஸ்ட்ரென்த் ஆஃப் எ நேச்சுரல் மேக்னெட் இஸ் வெல் டிட்டர்மைன்ட் அண்ட் டிஃபிகல்ட் டு சேஞ்ச் இல்லையா? ஸோ நேச்சுரல் மேக்னெட்டுக்கு வந்து பார்த்தோம்னா மேக்னெட்டிக் பவர் வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். அதே ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் கேன் பி மேடு வித் ரெக்வயர் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரென்த். ஓகேவா? அடுத்து நேச்சுரல் மேக்னெட்டில் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். தீஸ் ஆர் லாங் லாஸ்டிங் மேக்னெட். அதனுடைய மேக்னெட்டிக் பவர் வந்து அழியணும்னா ரொம்ப காலம் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் பாருங்கள். their properties are time bound. சரியா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வரைக்கும் தான் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து they have a less usage. நம்ம கம்மி அளவு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதே ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் வந்து பார்த்தோம்னா they have a vast using in day to day life. நம்ம அதிகப்படியாக நம்ம எதை தான் யூஸ் பண்ணுறோம்? ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் தான் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். எர்த்து வந்து பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் மேக்னெட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. சில டைம் இந்த கொஷின் 5 மார்க்கில் கேட்பாங்க. சரியா? கவனிச்சுக்கோங்க. A freely suspended magnetic needle at a point on the surface earth comes to rest approximately along the geographical north south direction. எப்பயுமே ஒரு மேக்னெட்டை ஃப்ரீயாக சஸ்பெண்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா அது எர்த்தோட நார்த் சவுத் டைரக்ஷனில் தான் மார்க் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரியா? This shows that the earth behaves like a huge magnetic dipole with its magnetic pole located near its geographical poles. ஓகேவா? The north pole of the magnetic needle approximately points towards the geographical north. அதை நம்ம என்ஜின்னு சொல்கிறோம். Thus it is approximate to say that the magnetic north pole of the needle is attracted by the magnetic south pole of the earth. அதான் நம்ம என்ன சொல்கிறோம்? எஸ்எம்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? which is located at the geographical north NG. Also the magnetic south pole of the needle is attracted by the magnetic north pole of the earth, which is located at the geographical south SG அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அலைன் பண்ணிக்கோங்க. த மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் அட் த எர்த் சர்ஃபேஸ் ரேஞ்ச் ஃப்ரம் 25 to 65 மைக்ரோ டெஸ்லா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்னால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? பாருங்கள், மெட்டீரியல்ஸ் விச் ஆர் நான் அட்ராக்டட் பை மேக்னெட்ஸ் ஆர் கால்டு நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். சரியா? அப்போ எந்த ஆப்ஜெக்ட்லாம் மேக்னெட்டால் அட்ராக்ட் பண்ணலையோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க, பேப்பர், ஸ்கேல், வுட் எக்ஸட்ரா, இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம எவாலுவேஷன் பார்க்கக்கூடிய 1 மார்க்கும் 2 மார்க்கும் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம 5 மார்க்ஸ் சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ உங்கள் புக்கில் மார்க் பண்ணி வச்சு ரிப்பீட்டடாக இதை படித்து எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.